வெல்கம் பேக் டு வரன் ரியாக்ட்ஸ் ஆரோமலை ட்ரெய்லர் வித் த வாய்ஸ் ஆஃப் சிலம்பரசன் எஸ்டிஆர் அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு போல. ஆரோமலை அனௌன்ஸ்மெண்ட் டீசருமே நம்ம ரியாக்ட் பண்ணியிருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு அது பார்க்கும்போது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அது. இப்போ நம்ம ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ணலாம். நம்ம சேனல் யாரும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சேர்ந்து பாருங்கள். போகலாம். நல்ல வேலை வீட்டில் யாருமே இல்லை. நல்ல வேலை மச்சான். ஓ ஆரணமாயிரமா டேய், இந்த படமா ஆறா? சினிமாவில் காட்டுற மாதிரியே லவ் நமக்கும் நடக்காதான்னு ஏங்குற பசங்க இருப்பாங்கல்ல, அதுல இவனும் ஒருத்தன். லவ்வா? எனக்கு என்னமோ லவ் பண்ணாதானே லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும்னு தோணுது. எனக்கு என்னமோ நீ பைத்தியம் மாதிரின்னு தோணுது. லவ்வா இல்லை லவ்ஸா? பார்த்த பார்வை கண்ணே நிக்குதுடா. ஜி, இதெல்லாம் தான் நம்ம கிளைண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சில வாட்டி என்ன வேணும்னே தெரியாதப்போ இந்த மாதிரிலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதுதான் லவ் அவங்கள நம்ப வைக்கணும். வெல்கம் டு லைஃப் டைம் மேட்ரிமோனி. என்ன சொல்றா உன் 5வது காதல் அஞ்சலி? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேணும்னு கார்னர் பண்றாடா. கன்வர்ஷன்ஸ் 0. என்ன அவளைய பார்க்க முடியல? நான் டெய்லி டைமுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கேன். நான் டெய்லி வரதில்லையே. அலைன்ஸ் விஷயமா தான்ப்பா. பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியை சூஸ் பண்ணுங்க. 69 சார் 96 சார். புத்தி எங்க போகுது பாரு. ஏய், நீ அவளை லவ் பண்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீங்க ஒன்றும் ஹீரோ இல்ல அஜித், வெறும் ஒரு ஃபைலை ஃபார்ஜ் பண்ண ஃப்ராட். நான் உன்னை எப்படி நம்பினேன்? எல்லாத்தையும் உடைச்சு நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் மச்சான். இது வரைக்கும் எங்க அம்மா திட்டினது கூட இல்லடா. எங்க அம்மாவும் தான் திட்டினது இல்ல. காதலை தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது. அதுவா நடக்கணும். நம்மளை போட்டு தாக்கணும், தலைகில போட்டு திருப்பணும். ஜிவிஎம் இதாண்டா லவ். ஆரோமலை ஸ்கூல் டைம்ல இருந்து அப்படியே மவுத் ஆர்கன் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏதாவது ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்கும். இல்லையே, அங்க ரொமான்ஸ் நடந்துதே. எப்படி? அப்ப நீயும் வாச்சிருக்க, அவனும் வாச்சிருக்கான். பேவக்கூஃப். ஹர்ஷத் அவருக்கு ஒரு படம் முழுக்க ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஸ்டார்டிங்கில் அந்த சிடி அந்த மேட்ரு காமிச்சோன்னே எனக்கு முதல் நீ முடிவு தான் ஞாபகம் வந்துச்சு. அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சீன் வரும், குரூப்பாக உட்காந்து பார்த்துக்கிட்டு அதில் அம்மா வந்துடுவாங்க. நான் அதே மாதிரி இருக்குதுன்னு பார்த்தேன். ஆனால் இதுவுமே ஸ்கூல் டைம்லேருந்து ஒரு ஜேர்னி தான். நிறையா லவ்ஸ் இருக்குது போல் ஒரு வாழ்க்கையில். மேட்ரிமோனிலே வேலை பார்க்குறாருன்னா வேலை பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். லைஃப் டைம் மேட்ரிமோனி. நைஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. மறுபடியும் பார்த்துட்றேன். நல்ல வேலை வீட்டில் யாருமே இல்லை. நல்ல குவாலிட்டி தானே மச்சான். டேய், இந்த படமா பாரா? சினிமாவில் காட்டுற மாதிரியே லவ் நமக்கும் நடக்காதான்னு ஏங்குற பசங்க இருப்பாங்கல்ல, அதுல இவனும் ஒருத்தன். லவ்வா? எனக்கு என்னமோ லவ் பண்ணாதானே லைஃப்ல சந்தோஷமா இருக்க முடியும்னு தோணுது. எனக்கு என்னமோ நீ பைத்தியம் மாதிரின்னு தோணுது. ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ். அவனை பார்த்த பார்வை என் கண்ணே நிக்குதுடா. ஜி, இதெல்லாம் தான் நம்ம கிளைண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சில வாட்டி என்ன வேணும்னே தெரியாதப்போ இந்த மாதிரிலாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இதுதான் லவ் அவங்கள நம்ப வைக்கணும். வெல்கம் டு லைஃப் டைம் மேட்ரிமோனி. என்ன மாதிரியான மேட்ரிமோனி இது? என்ன சொல்றா உன் 5வது காதல் அஞ்சலி? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேணும்னு கார்னர் பண்றாடா. கன்வர்ஷன்ஸ் 0. என்ன அவளைய பார்க்க முடியல? நான் டெய்லி டைமுக்கு தான் சார் வந்துட்டு இருக்கேன். நான் டெய்லி வரதில்லையே. அலைன்ஸ் விஷயமா தான்ப்பா. பையனுக்கா பொண்ணுக்கா? எனக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் ஸ்டோரியை சூஸ் பண்ணுங்க. 69 சார் 96 சார். புத்தி எங்க போகுது பாரு. ஏய், நீ அவளை லவ் பண்றியா இல்லையா அதை மட்டும் சொல்லு. நீங்க ஒன்றும் ஹீரோ இல்ல அஜித், வெறும் ஒரு ஃபைலை ஃபார்ஜ் பண்ண ஃப்ராட். நான் உன்னை எப்படி நம்பினேன்? எல்லாத்தையும் உடைச்சு
நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் மச்சான். இது வரைக்கும் எங்க அம்மா திட்டினது கூட இல்லடா. எங்க அம்மாவும் தான் திட்டினது இல்ல. காதலை தேடிட்டு போக முடியாது, அது நிலைக்காது. அதுவா நடக்கணும், நம்மளை போட்டு தாக்கணும், தலைவில போட்டு திருப்பணும். இதாண்டா லவ். ட்ரெய்லர் மட்டும் தான் வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்காரா இல்லை படத்துலையும் கொடுத்துருக்காரான்னு தெரியல. மவுத் ஆர்கன் வாசிக்க தெரியாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏதாவது ஒரு ரொமான்ஸ் நடந்திருக்கும். இல்லையே, அங்க ரொமான்ஸ் நடந்துதே. எப்படி? அப்ப நீயும் வாச்சிருக்க, அவனும் வாச்சிருக்கான். பேவக்கூஃப். என்னது என்ன வார்த்தை? நைஸ். நல்லா ஃபன்னான ஒரு ட்ரெய்லருங்க. நல்லா இருக்கு ட்ரெய்லர். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபன்னான ட்ரெய்லராக இருக்குது. பார்க்கலாம். இந்த அனௌன்ஸ்மெண்ட் சார் அதுவுமே இன்னும் நிற்கிது எனக்கு. நைஸ் ட்ரெய்லர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நடப்போம். வரேன்.